இதை எப்படி பார்க்குறது, தலைவிதியேன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மக்கள் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டாங்களேன்னு நினைக்கவா, இல்லை வந்து தலைவர்னு தன்னை நினச்சிக்கிறவர் இவ்வளோ தூரம் போயிட்டாரேன்னு நினைக்கவான்னு தெரியல. ரொம்ப மெத்தன போக்கு, ரொம்ப கர்வத்தின் ஒரு உச்சாணி நினைக்கிறாரு. என்னம்மா அப்படி சொல்ற? இந்த சாப்பாடு தங்க தட்டுலயே தங்க காசு வச்சு தந்தாலும் என் பிள்ளை திரும்பி வந்துருமா? ரொம்ப கோபம் வருது இந்த பெற்றோர்கள் மீது தான். பரவாயில்ல, எனக்கு விஜய் நடிகனா இருக்கனா, விஜய் டெய்லி போய் அவங்க வீட்டில் கஞ்சி குடிப்பாரா? தினமும் போய் வந்து உட்காந்து அம்மான்ட்டு மடியில் படுத்து தூங்குவாரா? இப்போ வந்து 20 லட்சத்தை பார்த்துக்கிட்டு ஒரு பேச்சு பேசுறாங்க பாருங்க. பரவாயில்லங்க, எங்க பிள்ளை போனா பரவாயில்ல. அப்போ உங்களுடைய பிள்ளைகளின் விலை 20 லட்சமா? வந்து பணத்தை பார்த்த உடனே பேச்சுக்கள் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா அதிகார வர்க்கங்கள் உங்க பிள்ளைய தாங்க, காவு கொடுங்க, உங்க பிள்ளைக்கு கிட்னி இவ்வளவு, உங்களுக்கு பிள்ளைக்கு இதயம் இவ்வளவுனா கோடிக்கணக்குனா கொடுத்துருவாங்க போல இருக்கு. அவ்வளவு கோபம் வருது, அவ்வளவு எரிச்சல் வருது இந்த தாய்மார்கள் மேல. உங்களுடைய இருமாப்பு, உங்களுடைய வெத்து வேஷம், நீங்க இன்னொரு கட்சி தலைவருக்கு நான் யாருன்னு காட்டுறதுக்காக இத்தனை பேரை பலி கொடுத்துருக்கீங்க, இல்ல உங்களுடைய பணநாயகன் படத்துக்காக பிணநாயகனா மாறி இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்றேன். இந்த விஜய் கூட்டத்துக்கு போனா இறந்தும் போகலாம், நஷ்டமும் கிடைக்குன்னா அவங்க பிடிக்காத புருஷனை கூட்டத்துக்கு அனுப்பிடலாம் போல இருக்கு. தெரிஞ்ச நான் வீட்டுக்காரரை அனுப்பியிருப்பேன், போங்கய்யா போய் விஜயை பார்த்துட்டு வாங்கன்ட்டு அனுப்பியிருப்பேன். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி குளோரி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்துல, அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இதை எப்படி பார்க்குறது, தலைவிதியேன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மக்கள் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டாங்களேன்னு நினைக்கவா, இல்லை வந்து தலைவர்னு தன்னை நினச்சிக்கிறவர் இவ்வளோ தூரம் போயிட்டாரேன்னு நினைக்கவான்னு தெரியல. அதாவது ஒரு பன்னேர்த்தன கட்சி தலைவர், மேட்டுக்குடி வர்க்க செயல்பாடுகள்லேயே அவர் செயல்பட்டு இருக்காரு அப்படிதான் தோணுது. தொட்டி கேட்க போறோன்னு தான் சொல்லாடல். எங்க போறீங்க, அது அங்க ஒரு இளவு நிகழ்ந்துட்டு, இல்லை இறப்பு மரண செய்தி இருக்குது, துட்டி கேட்க போறோம், துஷ்டி அனுசரிக்கிறோம், இப்படிதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது துட்டி சொல்ல போறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கட்சி தலைவர்கிட்ட, ஒரு நடிகன்ட்ட 41 குடும்பங்கள் தங்களுடைய துக்கத்தை சொல்ல போகுது அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்போ சோகத்தை கேட்டு ஆறுதல் அளிக்கிற அந்த கான்செப்ட், அந்த ஒரு இது போய் நீங்க சொல்லுங்க, வந்து சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன், நான் கேட்டுட்டு அப்படி இந்த காதுல விட்டுட்டு இந்த காதுல விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப மெத்தன போக்கு, ரொம்ப கர்வத்தின் ஒரு உச்சாணி நினைக்கிறாரு. என்னம்மா அப்படி சொல்ற? இந்த சாப்பாடு தங்க தட்டுலயே தங்க காசு வச்சு தந்தாலும் என் பிள்ளை திரும்பி வந்துருமா? அது பெத்தவங்க எதுக்கு அதை பத்தி பேசுற? கரெக்ட். இப்ப வந்து ஐயாவும் நம்ம வழிதான் வந்திருக்காங்க. ரொம்ப கோபம் வருது இந்த பெற்றோர்கள் மீது தான். இந்த செங்கேணி வழக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வழக்குல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண, அதாவது குடிசையில மழை ஒழுகும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு குழந்தை இருக்கு, திருப்பி 2வது வயிற்றுல குழந்தை வளருது. இந்த நிலைமையில தன்னுடைய கணவன் வந்து காவல்துறையால ஒரு பொய் வழக்குல என்ன செய்யறாரு, அடிச்சே கொல்லப்படுறாரு. அப்போ இது இப்போ பெரிய, நீங்க சொல்றது இந்த ஜெய்பீம் அது உண்மை நிகழ்வு தானே, அதனால நம்ம தாராளமா சொல்லலாம். அப்போ கம்யூனிஸ்டுகள் சார்ந்தவங்க தான் அவங்களுக்கு உதவுறாங்க. அந்த வழக்கை வந்து நம்ம நீதிபதி சந்துரு அப்பா அவர் வக்கீலா இருந்தனால அவர் அதை கையில எடுக்கிறாரு. அப்போ இது வந்து இனிமே வழக்கா மாறுது, இது நம்ம வேலைக்கு ஒல வைக்கும் அப்படிங்கும்போது அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் செங்கேணிகிட்ட வந்து பேசுறாங்க. இதெல்லாம் உண்மையா நடந்தது. அவங்க வந்து இதை வந்து தகவலா மேடையிலே சொல்லியிருக்காங்க. அந்த படம் ஜெய்பீம் விழா கொண்டாடும் போது நீதிபதி சந்துரு அவர்களும் பேசியிருக்காங்க, இந்த தாயும் வந்து பேசியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, போலீஸ் அதிகாரிகள் வந்து உண்மையிலே பேரம் பேசியிருக்காங்க. அந்த காலத்துல இப்போ லட்சம் கோடினா அந்த காலத்துல ஆயிரக்கணக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை வாங்கிட்டு நீ போமா அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, இந்த குழந்தை இல்லை நீ பெற போற குழந்தை வந்து இவ்வளோ வசதி நமக்கு எப்படி வந்ததுமா அப்படின்னு கேட்டா, உங்க அப்பனை அடிச்சே கொன்ன அந்த காசு அதுலதான் நாம இப்ப நல்லா இருக்கோம்னு நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டு மறுத்திருக்கு. அது தாய்.
அதுக்கெல்லாம் செலவு வைக்கணும். சும்மா கண்ட கர்மாந்திரங்களுக்கு வந்து செலவு வைக்கிற நேரத்துல இது மாதிரி தாய்கள் வந்து உயிரோட இருக்கும்போதே செலவு வச்சு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இப்படி எடுத்துக்காட்டு தாய்னா இப்படி இருக்கணும்னு காட்டினா நல்லா இருக்கும். வறுமையை கூட அவங்க பயன்படுத்திக்கல. ஏமா 35 லட்சம் வந்துருச்சுமா, நீ என்ன 35 லட்சம் இன்னைக்கு கொடுக்குற 20 லட்சம் அன்னைக்கு வந்து பேசப்பட்ட பேரத்துக்கு சமம்தான். அன்னைக்கு அவங்க ஒரு நல்ல பங்களா கட்டிக்கிட்டு நல்ல ஒரு கல்வியை பிள்ளைங்களுக்கு ஒரு பணக்கார இடங்கள்ல கல்வியை கொடுத்து அவங்க வந்து போயிருக்கலாம். அந்த ஏழை தாய்க்கு பணம் பெருசா தரல, தன்னுடைய கணவனை அடிச்சு கொன்னீங்களா, எனக்கு நியாயம் வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு தோணி இருக்கு. இதுகள்லாம் பேய்கள். இப்போ வந்து பிள்ளைகளை காவு கொடுத்துக்கிட்டு ஒரு நடிகனை பார்க்க போய் பரவாயில்ல எனக்கு விஜய் நடிகனா இருக்கனா, விஜய் டெய்லி போய் அவங்க வீட்டுல கஞ்சி குடிப்பாரா? தினமும் போய் வந்து உட்காந்து அம்மான்ட்டு மடியில படுத்து தூங்குவாரா? இல்ல வேலைக்கு போய் காசை கொடுக்க போறாரு. மறுபடியும் மக்களும் ஒத்துக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களா கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா அதை தாண்டி கூட்டிட்டு போனது எங்களுடைய தப்பு தான். அப்ப மிஸ்டேக் எங்க மேலயும் இருக்கு, முழு பொறுப்பும் அவர் மேலேயே வந்து தூக்கி போட முடியாது இல்லையா? உண்மையிலே தவறு வந்து அந்த பெற்றோர்கள் மேலதான். பெற்றோர்கள் வந்து கூட்டிட்டு போனது முழு தவறு, கூட்டிட்டு போனதும் தவறுதான். இப்போ வந்து 20 லட்சத்தை பார்த்துக்கிட்டு ஒரு பேச்சு பேசுறாங்க பாருங்க, பரவாயில்லங்க எங்க பிள்ளை போனா பரவாயில்ல. அப்ப உங்களுடைய பிள்ளைகளின் விலை 20 லட்சமா வந்து பணத்தை பார்த்த உடனே பேச்சுக்கள் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம மக்கள், அதாவது மக்களை குறை சொல்லக்கூடாதும்பாங்க. ஆனா குறை சொல்ற மாதிரி நடக்கிற மக்களை நம்ம சொல்லிதான் ஆகணும். 1000த்துக்கும் இலவசத்துக்கும் ஓட்டு போடுற மக்கள் 20 லட்சத்தை எப்படி விடுவாங்க? இன்னும் சொல்ல போனா அதிகார வர்க்கங்கள் உங்க பிள்ளைய தாங்க, காவு கொடுங்க, உங்க பிள்ளைக்கு கிட்னி இவ்வளவு, உங்களுக்கு பிள்ளைக்கு இதயம் இவ்வளவுனா கோடிக்கணக்கினா கொடுத்துருவாங்க போல இருக்கு. அவ்வளவு கோபம் வருது, அவ்வளவு எரிச்சல் வருது இந்த தாய்மார்கள் மேல. அதாவது இது நான் போனா பிரச்சனை ஆகும்னு சொல்றாரு இல்லையா, அனிதா மரணத்துக்கு போனாரு, பிரச்சனை ஆச்சுதா? ஒரு நடிகரா தானே போனாரு. இப்பவும் கட்சி தலைவரா பாக்குறதுக்கு யாரும் அவர்கிட்ட போகல, நடிகரா தான் பார்க்க போறாங்க. அன்னைக்கே அவர் நடிகர் தான், அன்னைக்கே பீக்ல தான் இருந்தாரு, பீக்லயே பைக்லயே தான் இருந்தாரு. போக வேண்டியதான். போகும்போது அன்னைக்கு வந்து அவர் காதும் வச்ச மாதிரி போனாரு. என்ன வேலைக்கு போனாரோ, என்ன ஆறுதல சொன்னாரோ வந்தாரு. திருப்போணம் அஜித் வழக்கிலையும் அந்த அம்மாவை பார்க்க போனாரு, சொல்லாம போனாரு. அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா? இப்போ விஜய் பொறுப்பாக கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, இவர் அமைதியா போனப்ப, கட்டுப்பாடோட போனப்ப ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா? அதே என் கெத்த பாரு, இன்னும் நேராக்குங்க, அப்பதான் கூட்டம் அலமோதும், இன்னொன்னு இவர் ஷோ காட்டதான் இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு. அப்ப பொறுப்பு விஜய்க்கு இருக்கு. விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? கெத்துதான். உதயநிதியை பார்த்து கேட்காம கேட்கறது தான். பாத்தியா, நீயும் நடிச்ச, நானும் நடிச்சேன், நீயும் ஒரு பரம்பரை கட்சி தலைவரோட பேரன் தான், நான் இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்கேன், நீ போகும்போது இவ்வளவு கூட்டம் வருமா, எனக்கு எவ்வளவு வருதுன்னு காட்டவும். நக்கீரன் கோபால் சொல்ற மாதிரி ஜனநாயகனோட கிளைமேக்ஸ் காட்சிக்காக இந்த கூட்டம் வேணும் அப்படின்னு சொல்றதாவும் இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ட்ரோன் பறந்துருக்கு. அந்த ஜெனரேட்டர் பக்கத்துல ஒரு வாகனம், அதாவது இந்த பொருட்கள் டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ற வாகனம் நின்னதாகவும் கண்டுபிடிக்கப்படுது. அப்படியும் இருந்திருக்கலாம். அப்போ உங்களுடைய இருமாப்பு, உங்களுடைய வெத்து வேஷம், நீங்க இன்னொரு கட்சி தலைவருக்கு நான் யாருன்னு காட்டுறதுக்காக இத்தனை பேரை பலி கொடுத்துருக்கீங்க, இல்ல உங்களுடைய பணநாயகன் படத்துக்காக பிணநாயகனா மாறி இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். சார், இதை பத்தி உங்களுடைய கருத்து? நான் முழுமையா வந்து இதை ரொம்ப கண்டிக்கிறேம்மா. அதாவது ஏழப்பட்டவங்க இறந்துட்டாங்க, அரசாங்கம் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சில நடிகர்கள், சில அரசியல் தலைவர்கள்லாம் அவங்களால முடிஞ்ச 1 லட்சம் 2 லட்சம், இப்போ ஒன்றிய அரசு கூட 2 லட்சம் கொடுத்தது, கமல் 1 லட்சம் கொடுத்தாரு, திருமாவளவன் ஒரு 50,000 கொடுத்தாரு, இந்த மாதிரி பல பேர் கொடுத்தாங்க. அது அந்த குடும்பத்தின் பேரில் ஒரு இறக்கப்பட்டு பாவம் வாழ்வாதாரங்க போச்சு அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது. ஆனால் இப்போ இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 லட்ச ரூபா கையாயிடுச்சு. இந்த 35 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு இதுக வந்து நமக்கு விஜய்னால தானே 35 லட்சம் கிடச்சிச்சு, விஜய்னால தானே கிடச்சிச்சு. விஜய் அங்கே போனார், நம்ம போனோம், நம்ம பிள்ளைய செத்துச்சு, நம்ம புருஷன் செத்தாரு, நமக்கு 35 லட்சம் கிடச்சிருக்கு, பொண்டாட்டி செத்தா கிடச்சிருக்கு, விஜய் வரலைன்னா கிடச்சிருக்குமா, அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் என் வீட்டுக்காரரை கூட வந்து மக்கள் மீதே வந்து பழி போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ அரசும் வந்து நிவாரணத்தை அறிவிக்காமல், அதாவது விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. எதுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா அந்த நிவாரணத்தை கொடுக்குறீங்க? நிவாரணம் யாருக்கும் தேவை கிடையாது, ஆக்ஷன் எடுத்தா போதும். அரசாங்கம் வந்து ஒரு நிவாரணம் கொடுக்குதுன்னா அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாங்க. இவன் கொடுப்பான்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? இப்ப நம்ம வந்து இதுலயும் அரசியல் சூழ்ச்சியெல்லாம் இருக்குது. இப்ப விஜய் கூட்டத்துக்கு வந்து செத்தவங்களுக்கு 10 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம் டிமாண்ட பாத்துக்கோங்க. இங்க தன்னை நிலைநிறுத்துற பாத்தீங்களா?
செத்தா 3 லட்சம் 5 லட்சம் அது குறையுது. அதனால இப்போ திமுக செஞ்சது வந்து இந்த மக்கள் மேல உள்ள அன்போ அக்கறையோ கிடையாது. விஜய் பீட் பண்ணணும், நீ செய்யல நான் செஞ்சேன் பாத்தியா அப்படின்னு காட்டணுங்கிறது தான். எனக்கு இப்படி இந்த விஜய் கூட்டத்துக்கு போனா இறந்தும் போகலாம், நஷ்டமும் கிடைக்குன்னா அவங்க பிடிக்காத புருஷனை கூட்டத்துக்கு அனுப்பிடலாம் போல இருக்கு. அனுப்பிச்சிருவாங்க. இது தெரிஞ்சு நான் வீட்டுக்காரர் அனுப்பியிருப்பேன்யா, போங்கய்யா போய் விஜயை பாத்துட்டு வாங்கன்ட்டு அனுப்பியிருப்பேன். பாத்தியா, அப்ப 35 லட்சம் வந்திருக்கும். இன்னும் 2 உங்களுடைய இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமா, அது எக்ஸ்டெண்ட் பண்ண தனியாவே ஒரு நல்ல இல்லம் நடத்திருப்பேன். எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ணன்ட்டு சிரிக்கிறாளாம். ஆமா, ஃபர்ஸ்ட் அண்ணன்னுச்சு, சரி லாஸ்ட்ல விஜய் மாமான்னு அடிச்சு. ஆமா, இவ்வளவு மைன்யூட்டா ஒரே ஷார்ட் தான். முதல்ல அண்ணன் எனக்கு வந்து வீட்டுக்காரரை விட ரொம்ப பிடிக்கும், விஜய் அண்ணன் தான் பிடிக்கும்னு சொல்லி ககான்னு சிரிச்சிட்டு விஜய் மாமான்னு அடிச்சு உறவே மாறிடுச்சு பாருங்களேன் வித்தின் மினிட்ல. இதுதான் பெண் குத்தி அந்த பழமொழிக்கு அர்த்தமே வேற ஐயா. உடனே 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 அந்த அந்த பழமொழி எனக்கு பொருந்துற பழமொழி. நீங்க வந்து அதை கண்ட ஆளுகளுக்கு எல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் இல்ல. பொதுவாவே பெண்கள் வந்துமா இப்படி கைக்குள்ள இருக்கிற தொட்டிக்கு இந்த அம்மா அவங்களுக்கு மரியாதை அப்படியெல்லாம் கிடையாது. திறந்து காட்டிட்டோம்னா இல்ல, அதோட அர்த்தமே வேற. நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். லேடிஸ் வந்து ஒரு விஷயம் நடக்க போறத முன்னாடியே யோசிச்சு யூகிக்க கூடிய திறன் வந்து அவங்களுக்கு இருக்கிறது. ஒரு முடிவு எடுக்கிறோம்னா இதனால வரக்கூடிய நன்மை என்ன தீமை என்னன்னு அவங்களுக்கு வருங்காலத்துல வரதே இதெல்லாம் தெரிஞ்சுதான் அன்னைக்கு போய் எல்லாத்தையும் கொண்டு விட்டாளுங்களா. இது முட்டாள் கூட்டம் ஐயா. எவ்வளவுதான் நல்லவங்க இருந்தாலும் முட்டாள் கூட்டமும் இருக்கும் இல்லையா. நடந்த ஒரு விஷயம் என்னதான் திருடுறாங்கன்னு தெரிஞ்சாலும் திமுகவுக்கு வாக்களிக்கலையா, அது மாதிரிதான் சார். அங்க மட்டும் கூட்ட நெரிசனால இறக்கல, நிறைய இடத்துல இறந்திருக்காங்க. அவங்களுக்கு அது வந்து இது கூட கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. ஏம்மா நிறைய இடத்துல எதுக்கு இறந்தாங்க? ஆர்சிபி வெற்றி விழா 11 வார்க்கு போனாங்களா? ஏர் ஷோல 5 பேரு. ஏர் ஷோல இறந்தாக்கா அது இயற்கை. அது இயற்கை இல்ல. இதே மாதிரி தண்ணிக்காகவும் இதே மாதிரி வெயில்ல அவஸ்தைப்பட்டு டீஹைட்ரேட் ஆகி மூச்சு திணறி தான் இறந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகும் போதும் ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் இறந்தாங்க. இது வந்து ஏர் ஷோல இறந்தது வந்து தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கு தான் பொறுப்பு. ஏன்னா இங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை செய்யாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பதிலா தமிழ்நாடு தான் செய்யணும். உங்களை நம்பிதானே அவங்க ஒப்படைச்ச அந்த ஏர் ஷோவை பண்றாங்க. ஐயா, எப்படி விஜய் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணுமோ அதே மாதிரி முழுக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் நாங்க தான். ஆமா, யாரு அது எடப்பாடி அன்னைக்கு முதல்வரா இருந்தா எடப்பாடி பொறுப்பேற்கணும். நீங்க தான் இருக்கீங்க. என்ன நடந்தாலுமே அது உங்களுடைய பொறுப்பு. நல்லது நடந்தாலும் அப்ப தூத்துக்குடியில துப்பாக்கி சுட்டது கூட போலீஸ் அதிகாரி தான், எடப்பாடி இல்லையா இருக்கு. அப்படி சொல்லாமா? எடப்பாடி இல்ல, எடப்பாடி தானே சொல்றோம். அவர் போய் தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டது வந்து ஏதோ ஒரு அதிகாரி தான், எடப்பாடி இல்லன்னு நம்ம சொல்லிட முடியுமா? எடப்பாடி தான் அது முழுக்க பொறுப்பு. எடப்பாடி போய் பார்த்தாரா? அல்ல அவங்களுக்கு 10 லட்சம் நாங்க எடப்பாடி அதுவும் பண்ணல, அவர்தான் பொறுப்பு எடுக்கணும். எவ்வளவு ஏழை ஜனங்க வறுமைக்காக தன்னுடைய வாழ்வாதாரம் சொன்னவரே எப்படி கொடுப்பாரு? ஓ அப்படி சொல்றீங்களோ? பாத்தீங்களா, நல்லா பதிவு பண்ணுமா. சுட சொன்னதே அந்த ஆளு தான். ஆனா இத ஒன்றிய அரசு இப்ப நம்ம மாநில அரசு நடவடிக்கை ஏன் டிலே பண்ணுதுன்னு தெரியல. அதையும் சொல்லு. ஒன்றிய அரசு ஏன் டிலே பண்ணணும்? தமிழ்நாடு முதல்வர் வந்து நான் அதுக்கு உடனடியா இது நடவடிக்கை எடுப்பேன்னு அருணா ஜெகதீசன் அறிக்கையை வாங்கி வச்சுட்டு அவர் தான் தூங்கிட்டு இருக்காரு. வழக்கி தலையணையா வச்சு தூங்கிட்டு இருக்காரு. உடனே அறிக்கை அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்த்த முதல்வர் ஐயா. அது புரோட்டோகால் படி எடுத்துடணும். ஒரு கரும்புள்ளி வருது, எதுக்காக வந்து அந்த அதிகாரிகள் மேல ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் வந்தா நோட் பண்ணி அவங்களுடைய ப்ரொமோஷனை வந்து அதுல கட் பண்ணுவாங்க. ஒண்ணு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வீட்டுக்கு அனுப்பணும், ஆனா வீட்டுக்கு அனுப்பவே மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சில குற்றங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு புள்ளி போட்டு வச்சிருவாங்க, இவங்களுக்கு ப்ரொமோஷன் வாழ்க்கையில கிடையாது அப்படிங்கிறது. அப்படி அவரை வந்து குறிக்கப்பட்டிருக்கணும். இத்தனை பேர் சொல்றோம், இன்னுமா அவருக்கு காதுல விழல? ஆமா, இதெல்லாம் அவங்க காலத்துல நடந்தது. அவர் இல்லாம பண்ணிருக்கணும். அப்படி இல்ல, அடுத்தது நான் செய்வேன்னு சொன்னாரு. இப்ப போய் தஞ்சாவூர்ல போயிட்டு சொன்னீங்களே, செய்தீர்களாதான் சொன்னீங்களா? செஞ்சு நாங்க செய்யறது அந்த ஆளுக்கு எங்க எதுக்கு? அப்ப அருணா ஜெகதீசன் அவர்களுக்கு ஒரு தண்ட செலவு, அவங்களுக்கு ஒரு சம்பளம், அவங்களுக்கு ஒரு அலைச்சல், அவங்க உட்கார்ந்து பயந்து விசாரிக்கணும். எவ்வளவு இருக்குல்ல. இருமா, அருணா ஜெகதீசன் கமிட்டி போட்டது யாருமா? ஆமா, தாங்க போடலாமா?
போட்டது அவங்க அறிக்கை கொடுத்தாச்சுல. ஏமா நாங்க போடலம்மா, போட்டதும் சரி, எடப்பாடி நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னது யாரு? அந்த கமிட்டி அவர் பேர்ல இல்லையே, பூரா இது தவறால கொடுத்துருக்கு, எப்படி இருந்தாலும் அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது எடப்பாடி தான் இதை செய்ய சொன்னாருன்னு நீங்க சொன்னீங்க, எடப்பாடி செய்ய சொன்னாருன்னு. ஆனா அதுல அந்த அருணா ஜெகதீசன் கமிட்டி அறிக்கை வெளியில என்னவோ எடப்பாடி சுட சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு செஞ்ச மாதிரி. ஆமா, அவர் தான் சொல்லியிருப்பாரு, அதனாலதான் அமைதியா இருக்காரு. நம்ம வந்து யூகத்துல சொல்றோம். இல்ல அவர் முதலமைச்சர், அதனால அவருக்கு அவர்தான் பொறுப்பு. எப்படி அவர் பொறுப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, கொடநாடு கொலைகளுக்கு இல்ல சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு எடப்பாடியார் ஆட்சி காலத்துக்கு அவர் முழு பொறுப்போ, அதே மாதிரிதான் மெரினா கூட்ட நெரிசல்ல இறந்து போனாலும் சரி, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டாலும் சரி, ஆணவ படுகொலைகள் நடந்தாலும் சரி, பாலியல் வன்கொடுமைகள் அதாவது தரிகட்டு நடந்தாலும் சரி, ஏன் இந்த மாதிரி பொது பரப்புரைகள்ல சில கட்டுப்பாடுகளை விதிக்க தவறினாலும் சரி, அந்த ஆளுங்கட்சிக்கு முழு பொறுப்பு இருக்கு. அதுக்கு காரணமானவர்களுக்கும் இல்ல நடவடிக்கை எடுத்துட்டு போங்க. நடவடிக்கை கொடநாடு கொலை வழக்கை விசாரிப்பேன்னு சொல்லி தானே தேர்தல் அறிக்கையை கொடுத்தாரு. அது என்னாச்சு? இப்போ வரும் பொறுத்து இருந்து பாருங்க. இப்பதானே ஒருத்தர் மாட்டியிருக்காரு. இப்ப வந்து இந்த கார்பரேஷன்ல வந்து ஊழல் நடந்துச்சு, இது ரோடு போட்டதுலன்னு சொல்லி ஒரு 2000 கோடி டெண்டர் கொடுத்ததுல ஊழல்னா அவர் மேல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி அப்படி பார்த்தா இப்ப பள்ளிக்காரன சதுப்பு நிலத்தை எல்லாம் கார்பரேட்டுக்கு கொடுக்குறாங்களே, அந்த ஊழலை இப்ப யாரு? அது யார் சதுப்பு நில காடுகளை வந்து யாரு கொடுத்தா, அதிகாரி கொடுத்தானா, அரசியல்வாதி கொடுத்தானான்னு விசாரணை கமிஷன் போட்டு உடனடியா அதிகாரிகள் இருக்காங்க. நீங்க சரியா இருந்தாதான் உங்க வீட்டு வேலையாட்கள் சரியா இருப்பாங்க. பட்டா கொடுக்கறது யாரு கொடுப்பா? பட்டா கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. அதுல ஏதோ அவங்க கம்பெனி வந்து பூந்தோட்டமோ ஏதோ அமைக்கிறான் அப்படிங்கிறாங்க. சதுப்பு நில காடுல கட்டடம் கட்டினா கட்டடம் நிக்காது, அது குலாப்ஸ் ஆயிடும். அது தெரிஞ்சுமே நாங்க வந்து சன் அகாடமி எல்லாம் வைப்போம். அதே மாதிரி காசா கிராண்ட்ல வந்து மக்கள் வாழவே தகுதி இல்லாத இடம்னு சொல்லி அங்க இருக்க மக்களை விரட்டி விட்டுட்டு அங்க இப்ப எப்படி அபார்ட்மெண்ட் எல்லாம் வந்தது அப்படின்ற கேள்வி. காசா கிராண்ட் எந்த இடத்துல? சரி, அது எல்லாருக்குமே தெரியுமே. எனக்கு தெரியாது. சதுப்பு நிலத்துல கட்டடம் கட்ட முடியாதுன்னு இவ்வளவு தெளிவா பேசுறவங்க ஐயாக்கு இருக்க தெளிவு சன் குழுமத்துக்கு இல்ல. சன்ஷைன் பள்ளிக்கூடம் சதுப்பு நிலத்துல கட்டி இருக்கு. அப்ப அதுல படிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு உயிர் மேல அவங்களுக்கு அவ்வளவுதான் அக்கறையா? பாருங்க, சதுப்பு நில காடு வந்து ஒரு கிறிஸ்துவ மிஷினரி, இதுல இருக்கக்கூடிய நாகர்கோவில்ல இருக்க ஒரு கிறிஸ்துவ மிஷினரிக்கு தான் ஏகப்பட்ட லேண்ட் இருக்கு சென்னையில. சரியா? அது என்கிட்ட கூட அந்த டாக்குமெண்ட் வரைபடங்கள்லாம் வந்தது. அந்த சாமியார் வந்து இதுக்கு விலை பேசினாரு, நீங்க லேஅவுட் போட்டு வித்துக்கோங்கன்னு விலை பேசினாரு. சதுப்பு நில காடுல போய் லேஅவுட் போட்டு வித்தோம்னா நான் ஜெயிலுக்கு போவா? அதான் உங்களுக்கு இருக்க அறிவு கூட உங்க தலைவர்களுக்கு இல்ல. அது அந்த கிறிஸ்துவ தலைவருக்கு இல்ல. சன்ஷைன் ஸ்கூல் வச்சிருக்காங்க இல்லையா, ஸ்கூல் அந்த அம்மாக்களுக்கு அந்த தலைவர்களோட பிள்ளைகளுக்கு இல்ல. சதுப்பு நில காடுல இருக்குன்னு. ஆமா, சதுப்பு நிலத்துலதான் இருக்கு. அப்படியா? ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்களேன். அரப்பூர்ல போய் கேளுங்க, அவர்தான் வச்சிருக்காரு. சரி, பேசுவோம். சார், இப்போ இந்த சாட்டை துரைமுருகன் அவருமே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது இப்போ அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல ஒரு 18 பேர் செத்து போறாங்க அப்படின்னா, அதே போல இப்போ திமுகவுடைய ஆட்சியிலும் நிறைய பேர் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஆளுதான் மாறிட்டு இருக்காங்க, ஆட்சி வந்து மாறவே இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் சீமான் அவர்களும் சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து? சீமான் சொல்றது என்ன? நித்யானந்தாவே கரடியே துப்பிடுச்சு, காரி துப்பிடுச்சுங்க மாதிரி நித்யானந்தாவே காரி துப்பிட்டாரு. ஏமா, ஆட்சிங்கிறது வந்து அதிகாரம், அது யார்கிட்ட இருக்கு? அதிகாரிகள்கிட்ட தான் இருக்கு. அந்த அதிகாரிகள் வந்து நம்ம திமுக கவர்மெண்ட்டோ அதிமுக கவர்மெண்ட்டோ தான் இவன் வீட்டுக்கு போக மாட்டான். இவன் ஆட்சியில் தான் இருப்பான், அதிகாரத்தில் தான் இருப்பான். அவன் தான் அதை மோட்டிவேட் பண்ணுறது, ஆட்சி நடத்தி வர்றது அவங்க தான். ஏதோ கோளாறு சொல்லுவாங்க கவர்மெண்ட்டு, இதை அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்ல முடியுமே தவிர அதை நடைமுறைப்படுத்துறதெல்லாம் ஆட்சி அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆட்சி அதிகாரம் எல்லாம் அதிகாரிகள் தலைவர்கள் பண்ணுவாங்க. ஆட்சியாளர்கள் சொல்றத அதிகாரிகள் நிறைவேற்றுறது, அதை சட்டம் வரமுறைப்படுத்துறது எல்லாமே அதிகாரிகள் தான். ஆனா வந்து எல்லாமே அந்த அதிகாரிகளும் வந்து ஆட்சியில இருக்கவங்க சொல்றாங்க நாங்க செய்யறோம் அப்படின்னு. ஆட்சியில இருக்கவங்க சொல்றாங்க செய்யறாங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்யணுமே தவிர, சட்டத்துக்கு உட்படாம சதுப்பு நிலத்துல வந்து வீடு கட்டுறதுக்கு பிளானை அப்ரூவ் பண்ணி கொடுத்து அதுக்கு பட்டா கொடுக்கறதெல்லாம் வந்து எந்த வழியில சேர்த்தி அதுக்கு நடவடிக்கை எடுக்காத அப்ப திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியை நம்ம எந்த கணக்குல வைக்க? நடவடிக்கை எடுக்கும் அந்த கமிஷன் போயிடும், அவ்வளவுதான். அவங்க அதை எண்ணி பாக்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் இருக்கும். அதுல அந்த கருப்பு பணத்தை எப்படி விடியல் நிறுவனம் நடத்துறது,
அப்படின்ட்டு அதுக்கு பதுக்குறதும் ஒதுக்குறதும் அதுலயே அவங்களுக்கு வேலை ஆமா. கரெக்டா இருக்குது. சும்மா அதனால அதிகாரிகளின் ஆட்சி தான் நடக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க எல்லாம் அதிகாரிகளை கட்டுப்பாடோட வச்சு கரெக்டா நடவடிக்கை எடுத்தா உங்களுக்கு நேரம் அதுக்கே சரியா இருக்கும். நீங்க தான் ஃபுல்லா கமிஷனை எப்படி பதுக்குறது, எப்படி விஞ்ஞான ஊழல் செஞ்சு தப்பிக்கிறது, நாம ஜெயலலிதா மாதிரி உள்ள போயிட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா உட்கார்ந்து அதுக்கே மூளையை செலவிடுறதுனால மக்களை பாதுகாக்கவோ அதிகாரிகளை கண்காணிக்கவோ அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கவோ, அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்தா கமிஷன் பெட்டி எப்படி அவங்களுக்கு வரும்? அதனால இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இதெல்லாம் எழுதப்படாத ஒப்பந்தங்கள்.